ஆழ்வார்பேட்டையில் சிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வீட்டில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டுள்ள சோதனையில் மேலும் பல சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், நேற்றும் அந்த வீட்டில் சோதனை நடைபெற்றது. தற்போது அந்த வீட்டில் சோதனை தொடரக்கூடிய இந்த நிலையில எவ்வளவு சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன? திவ்யா, ஆந்திரா தொழிலதிபர் தீனதயாளன் வீட்டில் இருந்து ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட 54 சிலைகள் கைப்பற்றப்பட்ட அதே வீட்டில்தான் ஆழ்வார்பேட்டையில் தற்போது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 2 மணி நேரம் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய அம்சமாக ஏற்கனவே நேற்று சோதனையிட்டதில் அவருடைய வீட்டில் தீனதயாளின் வீட்டில் 2 அறைகள் பூட்டப்பட்டிருந்தது. அதற்குள்ளே சிலைகள் இருக்கலாம் என்று போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அதற்கு பின்பாக தான் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் தற்போது அந்த 2 அறைகளை உடைத்து உள்ளே 2 மணி நேரமாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன்மாணிக்கவேல் மற்றும் டிஎஸ்பி சுந்தரம் தலைமையில் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சோதனையில் தற்போது உள்ளே சிலைகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சோதனைகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் போலீசார் தற்போது தெரிவிக்கக்கூடிய தகவல் ஒரு 100 சிலைகள், சாமி சிலைகள் உள்ளே இருப்பதாக தகவல் என்பது தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் வேறு என்ன விதமான ஆவணங்கள் இருக்கிறது, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய சிலைகளுக்கு உரிய ஆவணங்கள் இருக்கிறதா, வேறு ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கிறதா என்பது அடிப்படையில் கோணங்களில் தற்போது உள்ளே சோதனைகள் நடைபெற்று வருகிறது. திவ்யா, ராஜ்குமார், இந்த தீனதயாளன் என்பவருடன் ஏற்கனவே சிலை கடத்தல் இப்ப இதுல ஈடுபட்டிருக்க சுபாஷ் கபூருக்கும் பெரிய அளவிலான தொடர்பு இருக்கு அப்படின்றது விசாரணையில தெரிய வந்திருக்கு. தற்போது அவர்களின் நிலை என்ன? அவர்களை தேடும் பணியில காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்களா? ஏற்கனவே தற்போது இந்த வழக்கில் தீனதயாளன் எங்கிருக்கிறார் என்பது தெரியவில்லை. அதற்கான அவர் கண்காணிப்பதற்கான பணியும் எங்கே இருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பதற்கான பணியில் தற்போது ஒரு பிரிவாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் இந்த விசாரணையில் முக்கிய அம்சமாக பார்க்கும்போது ஏற்கனவே இந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு போலீசார் ஒரு வகையில் திட்டமிட்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக இதில் முக்கிய விஷயமாக பார்க்கும்போது சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் கபூருக்கும் தீனதயாளனுக்கும் தொடர்பு இருக்கும் என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அந்த கோணத்தின் அடிப்படையில் தற்போது விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கடந்த 2004ஆம் ஆண்டு சிலை கடத்தல் வழக்கில் தீனதயாளன் பெயர் அடிபட்டிருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அந்த ஒரு ஏற்கனவே ஒரு விசாரணை என்பது இருக்கிறது. எனவே 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏற்கனவே சிலை கடத்தல் வழக்கில் தீனதயாளன் பெயர் என்பது அடிபட்டிருக்கிறது. எனவே சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் கபூருக்கும் இதில் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணங்களிலும் ஒரு பக்கம் விசாரணை செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தீனதயாளனுடைய உறவினர் அமெரிக்காவில் இருப்பதாகவும் ஒரு தகவல் என்பது இருக்கிறது. எனவே ஏற்கனவே பல ஆண்டுகளாக சிலை கடத்தல் வழக்கில் எதுவும் ஈடுபட்டிருக்கிறார்களா, இந்த கடத்தப்படக்கூடிய சிலைகள் என்பது அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதா, எந்த அடிப்படையில் மற்ற வெளிநாடுகளில் ஏதேனும் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் இந்த கடத்தல் வழக்கில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்பது குறித்த கோணங்களிலும் விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறாங்க. திவ்யா, ராஜ்குமார், சிலை கடத்தலை அந்த இடத்தை ஆர்ட் கேலரியா தீனதயாளன் நடத்திட்டு வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த நேரத்தில் அங்கு தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிற கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட சிலைகள் எல்லாம் எங்கிருந்து இங்கு கொண்டு கடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ற தகவல் ஏதாவது கிடைத்திருக்கா? அதாவது இவர் பார்க்கும்போது தீனதயாளன் பொறுத்தவரை கடந்த ஒரு 40 ஆண்டு காலமாகவே ஆர்ட் கேலரி தொழிலில் இவர் ஈடுபட்டு வருகிறார். இவர் தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவை இணைத்து இந்த ஆர்ட் கேலரி தொழில் செய்து வந்திருக்கார். எனவே ஆந்திராவில் இருந்து தொடர்பு கொண்டு சென்னையில் சிலைகள் கடத்தக்கூடிய வழக்கில் அவர் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் தான் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அவர்களான விசாரணையை மேற்கொண்டிருக்கிறாங்க. எனவே அந்த ஒரு கோணத்தில் சென்னையிலிருந்து வெளி மாநிலத்தின் வழியாக வெளிநாடுகளுக்கு சிலைகள் எதுவும் கடத்தப்பட்டிருக்கா என்பது குறித்த கோணங்கள் தான் தற்போது அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே கைப்பற்றப்பட்டிருக்கூடிய 54 சிலைகளை திருவொற்றியூர் சிலைகள் பாதுகாப்பு கூடத்தில் ஒப்படைப்பதற்கான பணி என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது இங்கு உள்ளே சோதனை நடந்து வருவதில் 2 அறைகளில் சிலைகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு தெரிவிக்கிறார்கள். எனவே அதை
ஒரு பெரிய பாக்ஸ்ல வந்து பார்சல் செய்துட்டு அதற்கு பின்பாக அதை கொண்டு செல்வதற்கான பணியும் ஒரு வகையில் ஈடுபட இருப்பதாகவும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவிக்கிறாங்க. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றோம் ராஜ்குமார்.